அரிய வகை மட்ட குதிரை இனத்தை பாதுகாக்கும் வகையில் ராமேஸ்வரம் பகுதியில் குதிரைகள் சரணாலயம் அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் மற்றும் பாலம் கட்டும் பணியின் போது பொருட்களை ஏற்றிச் செல்ல மட்ட குதிரைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. பின்னர் அக்குதிரைகள் அங்குள்ள காடுகளில் விடப்பட்டன. இந்த நிலையில் தற்போது ராமேஸ்வரம் பகுதியில் மட்ட குதிரைகளின் எண்ணிக்கை பல்கி பெருகியுள்ளது. காட்டுப்பகுதியில் போதிய புற்கள் இல்லாததால் குதிரைகள் ஊருக்குள் வர துவங்கியுள்ளன. ராமேஸ்வரத்தில் புதுரோடு மற்றும் தரவை பகுதிகளில் அதிகமான கோவேறு கழுதைகள், அதாவது குதிரை இனத்தைச் சேர்ந்தவை, மிகவும் அதிகமாக எண்ணிக்கையில் இப்பொழுது பெருகிவிட்டன. அதனால் இன்றைக்கு புதுரோடு பகுதியில் தனுஷ்கோடிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் திடீரென்று சாலையின் குறுக்காக அவை ஓடி வரும் பொழுது விபத்துக்குள்ளாகி பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு பலவிதமான பாதிப்புகள், இன்னல்கள் ஏற்படுகின்றன. இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்களில் செல்பவர்கள் குதிரைகள் குறுக்கிடுவதால் அடிக்கடி விபத்துக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. வனக்குதிரைகளை ஊருக்குள் வராமல் தடுக்கும் வகையில் ராமேஸ்வரம் பகுதியில் தமிழக அரசு குதிரைகள் சரணாலயம் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிக நீண்ட நாட்களாகவே ராமேஸ்வரத்தில் இந்த குதிரைகளுடைய தனிச்சிறப்பை எடுத்துக்காட்டும் வனத்துறையினர் சரணாலயம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மிக நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருக்கிறது. இனி வரும் காலங்களிலாவது இந்த குதிரைகளை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா நம்முடைய வரலாற்றினுடைய ஒரு பகுதி இந்த கோவேறு கழுதைகள். இவற்றை நம்ம தனியாக ஒரு சரணாலயம் அமைத்து வரக்கூடிய பயணிகள் பார்ப்பதற்கும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்கும் ஏற்ற இடமாக இவற்றை நாம் மாற்றலாம். குதிரைகள் சரணாலயம் அமைக்கப்படும் போது ராமேஸ்வரம் பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் அரிய வகை மட்ட குதிரை இனமும் பாதுகாக்கப்படும் என்பது பலரது கருத்து. தந்தி டிவி செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து பாலா.